எங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் நிறையா முருங்கைக்காயும் முருங்கைப்பூவும் வச்சுருக்குங்க. அடிக்கிற காற்றுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ எல்லாமே கீழே உதிர்ந்து வேஸ்ட்டாக தான் போகுது. சரி, வேஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம சமைச்சாச்சு சாப்பிட்லாம், உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அப்பாவை பறித்து தர சொல்லியிருந்தேன். கீழாப்படி இருக்கிறதெல்லாம் சேர்லேயும், ஹைட்டாக இருக்கிறதெல்லாம் கம்பியில் போட்டு இழுத்து முருங்கைப்பூ பறித்து கொடுத்துருந்தாரு. முருங்கைப்பூவில் நிறையா வெரைட்டி பண்ணலாங்க. முருங்கைப்பூ வடை, முருங்கைப்பூ ரசம்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ பொரியலுக்கு தான், சைட் டிஷ்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தாங்க. முருங்கைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகா, முட்டை வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க, வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். பட் முருங்கைப்பூவோட முட்டை ஆட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அம்மா தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நிறையா வந்துட்டு போட்டுக்கலாம், ஏன்னா பொரியலுக்கு வந்துட்டு அது சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அதை கருக விடாமல் சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா வந்துட்டு சேர்த்துக்கணும். 3 கைப்பிடி முருங்கைப்பூக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு 4 to 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வதங்கிறதுக்காக வந்துட்டு உப்பு அப்போவே ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயத்துக்கு தேவையான அளவு. வெங்காயம் வணங்குறப்பவே அந்த அரோமா வந்துட்டு நம்ம மூக்குக்கு நல்லாவே ஃபீல் ஆகுங்க. நமக்கு ஃபீல் ஆகுதோ இல்லையோ, எங்கள் வீட்டில் உள்ள 2 பேர்த்துக்கு நல்லாவே ஃபீல் ஆகிருக்கு போல். யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மு பைரவி தான். என்னடா கிச்சனில் வந்துட்டு ஏதோ கால் சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா 2 பேர் வந்து நின்று வாலாட்டிட்டு பார்த்துட்ருக்காங்க, இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு. கிச்சனில் ஏதாச்சும் கரண்டி சவுண்டு, ஏதாச்சும் பாத்திரம் சவுண்டு கேட்டாலே போதும், முதல் ஆளாக வந்து பார்த்துருவாங்க, ஏதோ இவங்க சமைக்கிற மாதிரி. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைப்பூ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா கம்பளி புழு இருக்கும், அதனால் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்ததுனால இதை நல்லா வந்துட்டு அலாசிக்கிட்டோம். நீங்களுமே வெளியில் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா முருங்கைப்பூவை நல்லாவே வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். முருங்கைப்பூ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம், எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் முருங்கைப்பூக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அது வேகிற கேப்பில் வந்துட்டு முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை வந்துட்டு டைரெக்டாக நம்ம ஊற்றினோம்னா அதுக்கப்புறம் நம்ம கிளறி விடுறப்ப சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், இல்லைனா வந்துட்டு ஓடு ஏதாச்சும் விழுந்துட்டாலும் அதை தனியாக எடுத்துகிட்ருக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணுற சவுண்டு கேட்டதும் போதும், இன்னொரு ஆள் உள்ளே வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாச்சு. வெஜ்ஜு டிஷ்கே கிச்சனில் தான் இருப்பா, முட்டை வேறையா, அதனால் கிச்சன்லேயே தான் இருக்கிறா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே. நம்ம பீட் பண்ண முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி முருங்கைப்பூ வந்துட்டு ஓரமாக சைடில் நவுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா முருங்கைப்பூவில் வந்துட்டு டைரெக்டாக நம்ம முட்டையை ஆட் பண்ணோம்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டும் மாறிடும், ஒரு மாதிரி கொலகொலப்பாயிரும். அதனால் ஓரமாக நவுத்தி விட்டு சென்டரில் முட்டையை ஊற்றி அதை நல்லா கிளறினதுக்கப்புறமா நீங்கள் முருங்கைப்பூவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டை இருக்கிறதுனால அதோட பெப்பர் ஆட் பண்ணுறப்ப அது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்துட்டு முருங்கைப்பூ ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடியானதும் போதும், இந்த தருணத்துக்காக தான் காத்துட்ருக்கிறேன்னு சொல்லிட்டு பைரவி மொதலாக அம்மா கிட்ட தாஜா பண்ணி முட்டையை வந்துட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு. முருங்கைப்பூ இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆராத்யாவுக்கு கொடுக்க போகிறோம். அவளுக்கு கொஞ்சமாக ரசம் ரைஸும் முருங்கைப்பூ பொரியலும் எடுத்திருக்கேன் நான். முருங்கைப்பூவில் அவ்வளோ இம்யூனிட்டி பவர் இருக்குங்க, அதே மாதிரி டைஜஷனுக்குமே இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் 1 இயர்க்குள்ளே வந்துட்டு எல்லா ஃபுட்டுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, காய்கறி, ஃப்ரூட்ஸு எல்லாமே. ஸோ தட் 1 இயர்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பழகிடும் அதுவே. இதே லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவங்க எடுத்துக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிப்பாங்க. இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தோம், விரும்பியே வந்துட்டு ஆராத்யா சாப்பிட்டாங்க. எங்களுக்குமே அதை பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஃபைனலாக முருங்கைப்பூவும் ரச ரைஸும் வச்சு அவங்களோட லஞ்சை வந்துட்டு முடிச்சாச்சு. நாங்களுமே வந்துட்டு நல்லா சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.